ஷேர் ஆகுதா? ஓகே. அதுல என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஸ்கைப்ல செக் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே, ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து பைத்தான்ல பேசிக்கா இருக்க டேட்டா டைப்ஸ்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங், இன்டிஜர், ஃப்ளோட். ஓகேவா? ஸ்ட்ரிங், இன்டிஜர், ஃப்ளோட் அப்படின்றது மொரோவர் உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சிருக்கீங்கல்ல, சோ அதனால மொரோவர் உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரிங்னா என்ன? அதுவா ஸ்ட்ரிங்? டபுள் கோட் சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்குது பேரா ஸ்ட்ரிங்? சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் which is A B C D. இது எல்லாமே வந்து கேரக்டர். ஓகேவா? உங்க பேர் இருக்கு அப்படின்னா உங்க பேர் என்னது? கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். அதுதான் என்னது? ஸ்ட்ரிங். சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் அப்படி சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸ்ட்ரிங் அப்படின்னா சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டிஜர். இன்டிஜர்னா whole numbers, numeric values which is minus infinity, 0 to plus infinity. ஓகேவா? சோ இதுதான் வந்து இன்டிஜர். ஃப்ளோட்னா டெசிமல் வேல்யூஸ். ஓகேவா? சோ அதுதான் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்டிஜருக்கு லிமிட் இல்ல. ஃப்ளோட்டுக்கு வந்து பாயிண்ட்க்கு அப்புறமா 6 to 7 வேல்யூஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் இன்டிஜருக்கு கிடையாது. இன்டிஜருக்கு லிமிட் கிடையாது. பைத்தான்ல அதுக்கு தான் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகே, இப்போ இங்க பாருங்க. இப்போ நான் வந்து லிசன். இப்போ இங்க வந்து என்ன பண்ணிருக்கேன்னா 10 + 10 அப்படின்றது கொடுத்திருக்கேன். எனக்கு அவுட்புட் என்ன வரும்? போன பேட்ச். ஓகே, 20 அப்படின்றது வந்திருக்கு. கரெக்டா? இப்போ நான் எதுவுமே கொடுக்கல, வெறும் 10 + 10.0 கொடுக்குறேன். இப்போ என்னோட அவுட்புட் என்ன வரும்னா 20.0 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஏன் அந்த டிஃபரன்ஸ்? இப்போ இங்க வந்து 10ன்றது எனக்கு இன்டிஜர். ஓகேவா? 10.0ன்றது எனக்கு ஃப்ளோட். ஓகேவா? இன்டிஜரையும் ஃப்ளோட்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பைத்தானை பொறுத்த அளவுக்கு ஹையர் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஃப்ளோட்டுக்கு தான் ஹையர் ப்ரியாரிட்டி. ஓகேவா? சோ அதனால இன்டிஜர், ஃப்ளோட் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்டிஜரை ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ எனக்கு முன்னாடி இருக்க அந்த 10ன்ற இன்டிஜரை 10.0வா கன்வெர்ட் பண்ணிடும். கன்வெர்ட் பண்ணிட்டு அடுத்து இருக்க ஃப்ளோட்டோட ஆட் பண்ணும். புரியுதா? சோ பைத்தான்ல இன்டிஜர், ஃப்ளோட் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃப்ளோட்டுக்கு தான் ஹையர் ப்ரியாரிட்டி. சோ அதனால இன்டிஜரா இருக்கிறதையும் ஃப்ளோட்டா மாத்திட்டு தான் எனக்கு என்ன பண்ணும், அந்த நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இங்க வந்து நான் கன்கார்டினேஷன் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிள் சேர்ந்து வரப்போகுது அப்படின்னா ஒரு இங்க பாருங்க. இப்போ வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு கன்கார்டினேஷன் பண்ண போறோம் அப்படின்னா பைத்தான்ல கமா யூஸ் பண்ணி தான் செப்பரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஜென்ரலா வந்து நம்ம மத்த லாங்குவேஜ்ல என்ன பண்ணுவோம், பிளஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கன்கார்டினேஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், அந்த இப்போ என்ன பிரிண்ட் ஆக போதோ அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் பிளஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன வேரியபிள் கொடுத்துருக்கோமோ அந்த வேரியபிள் நேம கால் பண்ணுவோம். ஓகேவா? சோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல டபுள் கோட்ஸோ, சிங்கிள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ் இதுல எதுல கொடுத்தாலுமே அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணும். வேரியபிள் கொடுத்தீங்கன்னா வேரியபிள்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா பிரிண்ட் டபுள் கோட்ஸ்ல ஹாய் ஐ அம் சொல்லிட்டு கொடுத்துட்டேன். நேம்ன்றது வேரியபிளா கால் பண்ணிட்டேன். இங்க எது யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிருக்கேன், கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இங்க பிளஸ்ன்றது கொடுக்க மாட்டோம், கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுவோம். ஓகேவா? எந்த டேபிள் இதுவா? யார் பண்ணது? இது பண்ணு.
வரும் வரும். பட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னா அந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கேஸ்ல அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, லிசன், இங்க வந்து பிளஸ் யூஸ் பண்ணாலும் வரும். ஆனா ஏன் இப்படி யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா